மெட்டாபிசிக்கல் மெடிடேஷன் தான் இது. நம்ம விதவிதமான மெடிடேஷன் டெக்னிக்ஸ் வந்து நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். இதுவும் ஒரு அழகான மெடிடேஷன் தான். இந்த மெடிடேஷன் வச்சு போதி தர்மர் மகா சித்த புருஷர் வந்து ஞானம் அடைஞ்சிருக்காரு. இந்த மெடிடேஷனை வச்சு அவர் பல விதமாக பண்ணியிருக்காரு. இது சிம்பிளாக இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. பட் கப்புள் ஆஃப் இதுக்கு வந்து கிரவுண்ட் ரூல்ஸ் இருக்குது. இது வந்து இந்த மெடிடேஷன் நம்ம சூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பண்ணுறதா இருக்கக்கூடாது. அதாவது மூவிங் ஆப்ஜெக்டாக இருக்கக்கூடாது, ஷேக் ஆகிற ஆப்ஜெக்டாக இருக்கக்கூடாது. ரெண்டாவது, நம்ம மூச்சு காற்று இயல்பாகவே தான் போகணும். மூணாவது, நம்ம உடம்பு, நம்ம கழுத்து, முதுகு, நம்மளுடைய தலை, இது எல்லாமே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். உடம்பு ஆடக்கூடாது. இதுதான் கண்டிஷன். இந்த 3 கண்டிஷனை நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு மரமோ இல்லை ஆகாயமோ இல்லை சுவரோ இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். என்ன கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆல் யூ ஹேவ் டு டு இஸ் சிட் அண்ட் அப்படியே கவனிங்க. 100% கவனிங்க. மைண்ட்ஃபுல் மெடிடேஷன் சொல்கிறோம் இல்லையா, அவேர்னஸோட கவனிங்க. 21 நிமிஷத்துலேருந்து 48 நிமிஷம் வரையும் நம்ம கவனிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஆனால் மினிமம் 21 நிமிஷம் நம்ம கவனிக்கணும். என்ன வந்தால் என்னத்தை விட்டுருங்க, ஜஸ்ட் கவனிங்க. அதே மாதிரி உடம்பை இப்படி நம்ம ஆட்டக்கூடாது. மைண்டையும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தாட்டை நம்ம வாட்ச் அவுட் பண்ண தான் செய்யணும், பிடிச்சிக்கூடாது. தவறி பிடிச்சா அன்கிளச் பண்ணுங்க. அதாவது லெட் இட் கோ, ஒரு அப்சர்வராக இருங்க. இப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு கதவு கண்டிப்பாக திறக்கும். 9 வருடம் போதி தர்மர் இதை பண்ணி எண்ணிலடங்கா அவருக்கு விஷயம்லாம் பண்ணியிருக்கு. நோக்குவர்மத்திலிருந்து, சித்த மருத்துவத்திலிருந்து, சீனா போய் அவங்களுக்கு மருத்துவ முறைகளை கற்றுக் கொடுத்து, இப்படி பல விதமான நல்ல விஷயங்களை வந்து 9 வருடம் சுவரை மட்டுமே கவனித்து சாதித்த ஒரு அற்புத சித்த புருஷர். இதே மாதிரி நீங்கள் சுவாமி விவேகானந்தா ஆகட்டும், பாண்டிச்சேரி அண்ணி ஆகட்டும், ஏன் எந்த மாஸ்டரெல்லாம் ஆகட்டுமே, அவங்க வந்து இந்த மாதிரி விஷயத்தை பார்க்கும்போது லயிச்சிருவாங்க. ஆகாயத்தை பார்க்கும் பொழுது கடலுக்குள்ளே போயிட்டு கடலையே வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லை ஒரு மரத்தை வாட்ச் பண்ணுவாங்க. சராசரி மனிதர்களுக்கு அது புரியாது. ஆனால் அதோட காரணம் வந்து நம்ம விரிந்த ஒரு விஷயத்தை வாட்ச் பண்ணும்பொழுது நம்மளும் விரிந்து கொண்டே போவோம். நாம் விரிந்து கொண்டே போனால் நம் உள்ளுணர்வு பயணம் மேலும் மேலும் போகும். புது புது கதவுகள் திறக்கும். புது புது யுத்திகள் நமக்குள்ளே வந்து தெரியப்படுத்தப்படும். இப்படி நடந்துக்கிட்டு இருந்தால் நல்லது தானே. அதனால் வாட்ச் அவுட் பண்ணி அழகாக உட்காந்து செவரோ மரமோ, இல்லை நீங்கள் எங்கேயாவது மலைப்பிரதேசம் இருந்தால் தூரத்தில் எங்கேயாவது குன்றில் உள்ள வீடை கூட நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ரோல் வந்து நம்ம வந்து ஷேக் ஆகக்கூடாது. அந்த வீடு, அந்த ஆப்ஜெக்ட், அவ்வளோதான். அப்படி பண்ணுங்கள். 3 கண்டிஷன் நான் சொன்ன மாதிரி அதை அப்போ கவனிச்சுக்கோங்க. நீங்கள் இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். சிம்பிள் மெட்டாபிசிக்கல் மெடிடேஷன் தானே, பண்ணலாம் இல்லையா? பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம்.